ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற அதே சுவையில் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் 1 கப் கடலை மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த கடலை மாவை இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு நான் 1/2 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். இப்போது நெய்யை இதில் முழுசாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா இதை குக் பண்ணிக்கணும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ நம்ம இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் மாவும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணணும். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்க்க மாவு நல்லா அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை அப்சார்ப் ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண நெய்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த நெய் மைசூர் பாக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சுன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் அதே சுவையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்னொரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் எல்லாம் திரும்ப அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தம் 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக எனக்கு ஒரு 13 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது. இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் சைஸ்க்கு உருட்டி பார்ப்போம். மாவு நல்லா பால் மாதிரி உருட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஒரு ஸ்பூன் எடுத்து இதை நல்லா சமமாக ஈவன் படுத்திக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் நல்லா செட் ஆக விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போது 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட மைசூர் பாக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இதில் இருக்க பட்டர் பேப்பரை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம அழகாக ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க நீங்கள் செஞ்சதான்னு. அந்த அளவுக்கு கடையில் செஞ்ச மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நெய் மைசூர் பாக்கு அருமையாக ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.